Hello friends, welcome to my channel. Hello Priya. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்களா சூப்பரான கல்யாண வீடுகள்லயும் ஹோட்டல்லயும் நம்ம சாப்பிடுற கோஸ் சிறுபருப்பு போட்ட பொரியல் தாங்க. பார்க்க எவ்வளவு உதிரா இருக்கு பாத்தீங்களா? இது சாம்பார் சாதம் கார குழம்புக்குலாம் சூப்பரா இருக்குங்க சாப்பிடுறதுக்கு. ரொம்ப ஈஸியாவும் இந்த ரெசிபியை நம்ம செஞ்சிடலாங்க. ஸோ வாங்க இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ கோஸ் பொரியல் செய்யறதுக்கு இது மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு மெஷரிங் கப்பில் 1 கப்பு சிறுபருப்பு நான் இன்னைக்கு எடுத்திருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு 1/2 கிலோ கோஸ் யூஸ் பண்ண போறேங்க. அதுக்கு நான் 1 கப்பு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம மிதமான சூட்டில் வச்சு கொஞ்சம் வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக வறுத்தா போதும். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. இப்போ அதே மெஷரிங் கப்பில் 1 கப்பு தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே வேக விடணுங்க. இப்போ பாருங்க, பருப்பு தண்ணி எல்லாம் வற்றி ஓரளவு வெந்திருக்குங்க. இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்றதுனால இன்னொரு 1/2 கப்பு தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம மொத்தமாக 1/2 கப்பு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோங்க பருப்பு வேகிறதுக்கு. இப்போ ஒரு 1/2 கிலோ கோஸை இது மாதிரி நான் 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இன்னைக்கு நான் கத்தியில் கட் பண்ண போகிறது இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம பஜ்ஜி போடுற சீவல் இருக்கும் இல்லைங்களா, இதை வச்சு நம்ம இப்போ அதை சீவிக்கலாங்க. இதை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு நல்லா மெலிசாக வருங்க. ஹோட்டல்லலாம் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு மெலிசாக இருக்கும் கோஸ் பார்க்குறதுக்கு. இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்குங்க. நல்லா இருக்கும், உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி இதில் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கத்திலே நீங்கள் மெலிசாக சீவி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா கோஸையும் சீவிடலாங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா கோஸையும் இதே மாதிரி சீவி எடுத்துட்டேன். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த சீவலில் வச்சு சீவும் போது நமக்கு இந்த மாதிரி மெலிசாக ரொம்ப அழகாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே அந்த அளவுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணதுனால சீக்கிரமாக வெந்துருங்க நமக்கு. இப்போ நம்ம பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், பருப்பு இந்த அளவுக்கு வேகணுங்க. ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் உடைக்கும் போது 3/4 வேக்காடில் உடையணுங்க. அது அந்த மாதிரி பதத்துக்கு வேக வச்சுக்கணும். கொஞ்சம் அதில் தண்ணி இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை சிம்மில் அப்படியே போட்டுடலாங்க. சிம்மில் போட்டுட்டு இன்னைக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதை அப்படியே லைட்டாக கிளறி கொடுத்துருங்க. இப்போ நம்ம சீவி வச்சிருக்கிற கோஸை அப்படியே சேர்த்துக்கலாங்க. கோஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாங்க. கோஸ் எப்பயுமே வெந்ததுமே உங்களுக்கு குவான்டிட்டி ரொம்ப குறைஞ்சிரும். அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நிறையா போட்டுட்டிங்கன்னா உப்பாயிடும். உப்பு போட்டுட்டு இது மாதிரி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை மேலே இது மாதிரி தொளிச்சு விட்டுருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கூட்டு மாதிரி ஆகிடும். நம்ம இன்னைக்கு பொரியல் பண்ண போகிறதுனால லைட்டாக மேலே தண்ணியை தெளித்து விட்டுறணும். தெளிச்சு விட்டுட்டு இது மாதிரி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. இது மாதிரி கிளறிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக வைக்க போகிறோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தெளித்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி அந்த ஸ்டீம்லேயே கோஸு பருப்பு எல்லாமே ஒரு சேர நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா உதிரா நம்ம கல்யாண வீடுகளில் ஹோட்டல்லலாம் வைக்கிற மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு தட்கா வச்சுக்கலாங்க. இதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகாயை இது மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம கோஸில் சேர்த்துடலாம். தாளிச்சதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கல்யாண வீட்டு கோஸ் பொரியல் ரெடிங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. சாம்பார் காரக்குழம்புக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வச்சு சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ உதிரா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது.
ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.